ஹாய் மக்களே, மேகன சந்தேசம் சீரியல் ஜூலை 3, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. ஆகாஷோட டான்ஸ் பார்ட்னர் சோனு கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆகாஷ், நீ வரலன்னா நாளைக்கு நம்ம ஷோ கேன்சல் ஆயிடும், கடைசி தடையா கேக்குறேன், வரியா இல்லையா அப்படின்னு ஆகாஷ் கோவமா கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சோனு சொல்றா, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாதான் வருவேன், இல்லட்னா நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கட்டன் டைட்டா சொல்லிடுறா. ஆகாஷும் கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறான். பூமி அவங்க அத்தைக்காக எப்படியாவது ஆகாஷை சம்மதிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு ஆகாஷ் வீட்டுக்கு வரா. அங்க பிரியான்ற பொண்ணு போன் பேசிட்டு இருக்கா. பூமி அவகிட்ட நான் அவசரமா ஆகாஷ் கூட பேசணும் அப்படின்னு கேக்குறா. பிரியா மனசுக்குள்ள, ஓ சாரா டார்ச்சர் பண்றது இவதானோ அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறா. அப்பதான் ஆகாஷ் கடுப்பா அந்த பொண்ணு டான்ஸ் ஆட வரமாட்டேன்னு டான்ஸ் பார்ட்னர் சொன்னதுனால கடுப்பாகி வீட்டுக்கு வரான். அப்பதான் பூமி அங்க நின்றுகிட்டு இருக்கா. அங்க ஆகாஷ் அவளை பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறான். நீ மறுபடியும் வந்துட்டியா, உன்னால என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, என் ஷோ கேன்சல் ஆயிடுச்சுன்னு கத்துறான். நீ பண்ண வேலையால சோனு டான்ஸ் ஆட வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஆகாஷ் புலம்புறான். இத்தனை நாளா நான் சம்பாதிச்ச பேரும் புகழும் உன்னால போச்சு அப்படின்னு கோவப்படுறான். பூமி கையெடுத்து கும்பிட்டுட்டு, நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா இறந்து போயிட்டாருன்னு நினைச்ச ஒருத்தர் திடீர்னு கண்ணு முன்னாடி வந்தா மூளையால யோசிக்க முடியாது, மனசால தான் யோசிக்க தோணும், எங்க அத்தையும் அதான் பண்ணாங்க அப்படின்னு அவ தரப்ப நியாயத்தை சொல்ற அவங்கிட்ட. அப்போ பூமி மன்னிப்பு கேக்குற ஆகாஷ் கிட்ட, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையில நாங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு பூமி கும்பிட்டு மன்னிப்பு கேக்குறா. ஆனா இப்போ எங்க அத்தையோட உயிரை காப்பாத்த உங்க உதவிய கேட்டுதான் வந்திருக்கேன், அவங்க இன்னும் ககன் மாமா சாகல, உயிரோட தான் இருக்காங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. நீங்க ஒரு தடவை வந்து அவங்க பையன் ககன் நீங்க தான்னு நடிச்சிங்கன்னா அவங்க குணமாயிடுவாங்க அப்படின்னு கெஞ்சுறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், போய் டாக்டர் கிட்ட காமிங்க, ஐ எம் நாட் டாக்டர் அப்படின்னு சொல்றான். உடனே பூமி சொல்றா, உடம்புல இருக்க காயத்தை டாக்டர் குணப்படுத்தலாம், ஆனா மனசுல இருக்கிற காயத்தை உங்களால மட்டும்தான் குணப்படுத்த முடியும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு உருக்கமா கெஞ்சுறா. ஆகாஷ்ட பூமி ப்ளீஸ் இந்த உதவியை மட்டும் செய்யுங்கன்னு ஆகாஷ் கிட்ட கெஞ்சுறா. ஆனா ககன் பேரை கேட்டாலே ஆகாஷ்க்கு செம்ம கடுப்பாகுது. இந்த ககன்ன்ற பேரால தான் என வாழ்க்கையே பாழாச்சு, நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்கன்னு கத்துறான். நான் ஏன் ககன் மாதிரி நடிக்கணும், அப்படி நடிச்சா உங்களால என் கரியரை திரும்ப தர முடியுமான்னு ஆகாஷ் கேக்குறான். அதுக்கு பூமி சொல்றா, ஒரு அம்மாவோட உயிரை காப்பாத்த உங்களால முடியும், ஒரு மகனா அவங்க கடனை தீர்க்கலான்னு சொல்றா. உடனே ஆகாஷ், அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு எந்த சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல, அம்மாவே எனக்கு ஞாபகம் இல்ல, அப்படி இருக்கும்போது யாருக்கோ நான் ஏன் இதை பண்ணணும், ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு பூமியை துரத்துறான். பூமியை அவன் கையை பிடிச்சு அழும்போது, என்னை தொடாத போன்னு ரொம்ப கோவமா கத்தி பூமியை அழ வச்சு அனுப்பிடுறான். பூமி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புன உடனே ஆகாஷோட பிஏ பிரியான்றவங்க லேப்டாப்ல பூமியோட போட்டோவை வச்சு நெட்ல தேடி பாக்குறா. அப்போதான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பூமி சாதாரண பொண்ணு இல்ல, ஒரு பெரிய கிளாசிக் டான்சர்னு. பூமியோட கிளாசிக் டான்ஸ் எல்லாம் போன்ல வீடியோ எடுத்துட்டு பிரியா உடனே ஓடி வந்து, சார் சார் பூமி எங்கன்னு கேக்குறா. ஆகாஷ் அவ போயிட்டான்னு சொல்றான். ஐயோ சார், அவங்கள உடனே தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு பிரியா பதறா. ஆகாஷ் ஏன்னு கேட்கும்போது, சார் அந்த பூமி யாருன்னு தெரியுமா, நம்ம நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான சோபா சந்திராவோட பொண்ணு, அவங்க ஒரு பெரிய கிளாசிக்கல் டான்சர்னு பூமியோட டான்ஸ் வீடியோலாம் அவ காமிக்கிற ஆகாஷ் கிட்ட. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆகாஷ் மிரண்டு போய், ஆமா பூமி செமையா கிளாசிக் டான்ஸ் ஆடுறா அப்படின்னு ஒத்துக்கிறான். பிரியா உடனே, இப்போ உங்களுக்கு டான்ஸ் பார்ட்னர் இல்லையே சார், பூமி உங்களுக்கு பார்ட்னரா வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறா. பிரியா சொல்றா ஆகாஷ் கிட்ட, நீங்க அவங்களுக்கு ஒரு உதவியா பண்ணுங்க, பதிலுக்கு அவங்க உங்களுக்கு டான்ஸ் பார்ட்னரா இருப்பாங்க, இது ஒரு மியூச்சுவல் ஃபேவர் அப்படின்னு சொல்றா. ஆனா ஆகாஷ், இது நல்லாதான் இருக்கு, ஆனா இது ரொம்ப சுயநலமா தெரியாதான்னு கேக்குறான். அதுல என்ன சார் சுயநலம் இருக்கு, நீங்க ஒரு அம்மாவோட உயிரை காப்பாத்துறீங்க, அவங்க உங்க கேரியரை காப்பாத்துறாங்க, அவங்க கிளாசிக்கல் டான்சர்ன்றதுனால எந்த ஸ்டெப்பையும் ஈஸியா கத்துக்குவாங்க, உங்க கரியரும் தப்பிக்கும், நல்ல பேரும் கிடைக்கணும் பிரியா சொல்றா. உடனே அதை யோசிச்சு பார்த்துட்டு ஆகாஷும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் சூர்யா சரச்சந்திரா வீட்டுல பூமியோட ரூமுக்குள்ள வரான். அங்க இருக்கிற லைட் கலர் சீன் இதெல்லாம் பார்த்துட்டு, வா பூமி, உன்ன மாதிரியே உன் ரூமு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ இல்லைன்னா என்ன, உன் போட்டோவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பூமியோட போட்டோவை தேடுறான் அங்க இருக்கிற பீரோல இருந்து. அப்போ பூமியோட புடவை கிடைக்குது. அப்போ பூமியோட புடவைய எடுத்து கட்டி பிடிச்சுக்கிறான். உன் புடவைய கட்டி பிடிச்சா உன்னையே கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கு, அவ்வளோ அழகான ராட்சசி,
என் லைஃப்குள்ள இவ்வளவு சீக்கிரம் வருவன்னு நினைக்கல. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் எவ்வளவு லக்கின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த புடவைய வச்சிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு போட்டோ கீழே விழுது. அதுல ககனும் பூமியும் சேர்ந்து இருக்கிற கல்யாண போட்டோ தான் அது. அதை பார்த்துட்டு சூர்யா செம்ம கடுப்பாகிறான். இவனைதான் நான் உங்ககிட்ட இருந்து தூரம் பண்ணிட்டேனே, ஆனா இந்த போட்டோல இவன் உன் கூட சேர்ந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சூர்யா யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அந்த நேரத்துல அபூர்வா காஃபியோட அங்க வரா. சூர்யா தனக்கு தான் காஃபி கொண்டு வரான்னு நினைச்சுக்கிட்டு கைய நீட்ட போக அது அவன்கிட்ட கொடுக்காம அவளே குடிச்சுக்கிறா அபூர்வா. அபூர்வா அந்த போட்டோவை பார்த்துட்டு பூமியும் ககனும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி செமையா இருக்காங்க அப்படின்னு சூர்யா கிட்ட சொல்றா. அதை கேட்டு செம காண்டான சூர்யா, இப்போ இவன் செத்து போயிட்டான், பூமி கூட நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அத போட்டோவை ரெண்டா அபூர்வா கிழிச்சு பூமி போட்டோவை மட்டும் தனியா எடுத்து அந்த சூர்யா முகத்து பக்கத்துல வச்சு பாக்குறா. அப்போ அந்த நேரத்துல அங்க வர சரச்சந்திரா பார்த்துட்டு அபூர்வா கணத்துல பலார்னு ஒரு விடுறாரு. சூர்யா பதறி போய் நின்னுட்டு இருக்கான். ஏன் அடிச்சிங்கன்னு கேக்குறா அபூர்வா. உங்களுக்கு தான் ககனை பிடிக்காது இல்ல, அதனாலதான் உங்களுக்கு பிடிச்ச சூர்யா பக்கத்துல அந்த போட்டோ வச்சு பார்த்தேன்னு சொல்றா. அதுக்கு சரச்சந்திரா செம கோவமா, நான் உன்னை இந்த வீட்டுல ஒரு ஓரமா அடங்கி கிடக்க சொன்னேன், நீ என்னடானா என் பொண்ணு பூமியோட கல்யாண விஷயத்த தலையிடுறியான்னு திட்டுறாரு. பூமி என் பொண்ணு, அவ வாழ்க்கைய நான் பாத்துப்பேன், இன்னொரு தடவை இப்படி நீ பண்ணினா உன் 32 பல்லையும் கழட்டிடுவேன், ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடுன்னு மிரட்டுறாரு. அபூர்வாவும் அங்கிருந்து ஓடிடுறா. அபூர்வா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சரச்சந்திரா சொல்றாரு, பூமி சாரதா வீட்டுக்கு தான் போயிருக்கா, அவ சீக்கிரம் வந்துருவா, நான் அப்புறமா அவகிட்ட பேசுறேன். பூமி அங்க போனது எனக்கும் கொஞ்சம் பிடிக்கலன்னு சொல்றாரு. சூர்யா சொல்றான், நான் இப்பவே போய் பூமிய கூப்பிட்டுட்டு வரேன்னு கிளம்புறான். ஆனா சரச்சந்திரா சொல்றாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவளே வந்துருவா அப்படின்னு சொல்லவும் சூர்யா சொல்றான், அந்த குடும்பத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் பூமி அந்த குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறாளோ அவ்வளவு நல்லதுன்னு சொல்றான் சூர்யா. அப்பதான் அவ்வளவு சீக்கிரம் அவ பழைய நினப்பெல்லாம் மறப்பான்னு சொல்றான். சொல்லிட்டு நான் சொல்றது புரியுதான்னு கேக்குறான் சரச்சந்திராட்ட. அவ வந்த உடனே நான் எல்லாத்தையும் பேசி முடிக்கிறேன்னு சரச்சந்திரா சொல்றாரு. அடுத்தது ஆகாஷ் பூமியை தேடி வரான். அப்போ பூமி அந்த ஹாஸ்பிட்டல்ல சாமிக்கு முன்னாடி ஒரு இடத்துல பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கா. அதை பார்த்து மலைச்சு போய் நின்னுட்டு இருக்கான் ஆகாஷ். அதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு என்ன ப்ரோமோரிவு காமிக்கிறாங்கன்னா நேத்தி காமிச்சதுதான் காமிச்சாங்க. பூரி அவ அண்ணன் ககன் கூட எடுத்த போட்டோ எல்லாம் பார்த்து போன்ல பார்த்து அழுதுட்டு இருக்கா. அப்போ அங்க வர தாரா கையில ஒரு ஃபைல வச்சுட்டு வரா. பூரி பேர்ல இருக்கிற பத்திய நிலத்தை திரும்ப அவ பேருக்கு மாத்துறதுக்கான பேப்பர்ஸ் தான் அது. அதுல பூரிய சைன் பண்ண சொல்லி தாரா மிரட்டுறா. ஆனா பூரி நான் சைன் பண்ண மாட்டேன்னு கத்துறா. இதனால கோவமான தாரா பூரிய இழுத்து அவ கையில அயன் பாக்ஸ அவ கையில வச்சு சுட்டுடுறா. பூரி வலி தாங்க முடியாம கத்திட்டு, இப்போ கையதான் சுட்டேன், ஒழுங்கா சைன் பண்ணலன்னா உன்னையே உயிரோட கொளுத்திடுவேன்னு தாரா பயங்கரமா மிரட்டுறா. தாரா மிரட்டுறதுனால பயந்து போன பூரி அழுதுகிட்டே பேனா எடுத்து சைன் பண்ண போறா. அப்போ கரெக்டா அவளோட போன் ரிங் ஆகுது. போனை எடுத்து ஸ்பீக்கர்ல போடுறா. போன்ல அவங்க அம்மா சாரதா பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, பூரி ககன் சாகல, உன் அண்ணன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. அதை கேட்டு பூரியும் தாராவும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்தது சாரதா கேப்புக்கு போன் பண்ணி ககன் உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு கேபி ஆச்சரியப்படுறாரு. அவங்க பக்கத்துல இருக்க மீராவும் அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. சாரதா எல்லாருக்கும் போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றதால பூமி பயங்கர டென்ஷன்ல இருக்கா. ஆனா ஆகாஷ் மட்டும் ரொம்ப அமைதியா நல்ல பையன் மாதிரி பூமியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாய் மக்களே.